இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவருடைய ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறாராம். The Lord will redeem his servants. redeem என்ன தெரியுங்களா? மீட்டுக் கொள்ளுதல்னா என்ன தெரியுமா? ஒரு பொருளை கொண்டு போய் அடகு வச்சிருக்கிறோம், அதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும், அதை திரும்ப மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருத்தர் அதை போய் மீட்டு எடுக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என் சொந்த இரத்தத்தினாலே உனக்கு விலைக்கிரயம் செலுத்தி உங்களை நான் வாங்கி இருக்கிறேன், உங்களை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில நீங்க எதுல இன்னைக்கு சிக்கி இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். நீங்க ஊழியக்காரராய் பல அவமானங்களை, நிந்தைகளை சகித்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக வைராக்கியமா சொல்லுகிறார், நான் என் ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுவேன். I will redeem the soul of my servants. நீங்க கடவுளுக்காக எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு வைராக்கியமா அவருக்காக வாழ்ந்திருக்கிறீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல சின்னதா ஒரு கதை சொல்லி ஆண்டவரை குறித்து அறிவித்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தெருவில் நின்று டான் பிரீச்சிங் பண்ணியிருந்தாலும் சரி, டிராக்ஸ் ஊழியம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, என்ன ஆண்டவருக்காக நீங்க செய்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எனக்காக என்னுடைய அன்பை குறித்து எல்லாருக்கும் சொன்னதுனால நான் உன்னை எப்படி சிக்கல்ல விடுவேன், நான் உன்னை மீட்டு கொள்ளுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, அவரை நம்புகிறவர்கள் ஒருவர் மேலும் குற்றம் சுமராதாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஒரு மனிதன் நம்புவாரானால் அவர் தவறு செய்ய மாட்டார். அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருந்து நம்ம மேல வீண் பழி பாவங்கள் வந்துச்சுன்னா கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை கேன்சல் பண்ணிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த 2 ஆசீர்வாதங்களை தருவாராக. ஆண்டவர் உங்களை மீட்டு எடுக்க போகிறார். உங்க மேல் குற்றம் சுமராதபடி உங்க பெயருக்கு ஆண்டவர் நற்பலனை கொடுக்க போகிறார். உங்க பெயரை கலங்கப்படுத்தி இருக்கிறாங்களா, உடைய பெயரை ரொம்ப கேவலப்படுத்தி இருக்கிறாங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு எடுப்பேன், உன் மேல குற்றம் சுமராது. கர்த்தர் இன்றைக்கு யோசேப்பை போல உங்களை மீட்டெடுப்பாராக, தாவீதை போல உங்களை மீட்டெடுப்பாராக, அவருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை போல உங்களை மீட்டெடுப்பாராக. உங்களை மீட்டெடுப்பார், உங்கள் மேல் குற்றம் சுமராது. புரிந்து கொள்ளாதவர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். Have a wonderful day. God bless you.